எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம, வாயில போட்டோனே வழுக்கிட்டு போற மாதிரி டேஸ்டியான ஒரு அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் 3 கப் ஜூஸ் வர்ற மாரி ரெடி பண்ணியிருக்கேன். இதுல 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் போட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. ரீசென்ட்டா நான் பர்ச்சேஸ் பண்ண விபி டேஸோட கடாய் அண்ட் நைஃப் செட்ட பத்தி பார்க்கலாம். இவங்களோட வெப்சைட்ல இருந்து அந்த ப்ராடக்ட்ட வாங்கியிருக்கிறேன். கடாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. இரும்பு பாத்திரத்துக்கே டஃப் குடுக்குற மாரி நல்ல கனமாவும், குவாலிட்டியாவும் இருக்குதுங்க. நைஃப்ப பத்தி சொல்லவே வேண்டாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டில பிளேட் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கனால யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு பாத்திரமும் பார்த்து செதுக்குன மாதிரி குவாலிட்டியா இருக்குங்க. கண்டிப்பா ஒர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவேன். அல்வா பண்றதுக்கு விபி டேஸ் கடாயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஜூஸ் கரைசலை சேர்த்துருங்க. இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல திக்காக ஆரம்பிக்கும். நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி திக்காய் வரும்போது இதுல நெய் சேர்க்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா 1/4 கப் சேர்க்கிறேன். மொத்தமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு திக்கானதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கடாயில வந்து அடி பிடிக்கவே இல்லைங்க. அல்வா எந்த அளவு திரண்டு வருது பாருங்க. கடாய் ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த அல்வாவை நீங்க இப்படியேனாலும் சாப்பிடலாம், இல்ல ஒரு ட்ரேல செட் பண்ணிட்டு கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா 2 கேரட், 2 ஆப்பிள், 1/2 பீட்ரூட் சேர்த்திருக்கிறேன். வீட்ல இருக்கவங்களுக்கு ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு கொடுத்து அசத்தணும்னா இந்த அல்வாவை கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. அதே நேரத்தில் இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பா ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.